உலகமே வியந்து பார்க்கும் ஒரு காதல் கதை. ஆனால் இந்த காதலுக்கு பின்னால் ஒரு பெரிய இரத்த சரித்திரமே ஒளிந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு தந்தை செய்த ஆணவம், ஒரு மகள் செய்த தியாகம், கடைசியில் அந்த பரம்பொருளே ஒரு பித்தனாகி அலைந்த கதை தெரியுமா? நாம் இன்று பார்க்க போவது சிவனுக்கும் சதிதேவிக்கும் இடையே நடந்த அந்த காதல் கதையைத்தான். தட்சனுக்கு மகளாக பிறந்தவர்தான் சதிதேவி. கையில் தங்கம், காலடியில் வைரம் என வாழ்ந்தாலும் சதியின் மனமோ கைலாய மலையில் அமர்ந்திருந்த அந்த சிவபெருமானிடமே இருந்தது. பிச்சைக்காரனை போய் காதலிக்கிறாயே என்று தந்தை தட்சன் தடுத்தார். ஆனால் சதி எதற்கும் அஞ்சவில்லை. காற்றில் மட்டுமே வாழ்ந்து கடும் தவம் புரிந்து சிவனை தன் அன்பால் வசியப்படுத்தினாள். இறுதியில் தட்சனின் விருப்பமில்லாமல் சிவனும் சதியும் திருமணம் செய்தனர். சிவனை அவமதிக்க ஒரு திட்டம் தீட்டினான் தட்சன். ஒரு பிரம்மாண்ட யாகத்தை ஏற்பாடு செய்து 30 முக்கோடி தேவர்களையும் அழைத்தான். ஆனால் தன் மகளையும் மருமகனையும் மட்டும் அழைக்கவில்லை. இந்த செய்தி அறிந்த சதி, என் தந்தை என்னை மதிக்காவிட்டாலும் நான் போய் அவர் கோபத்தை மாற்றுகிறேன் என்று அடம் பிடித்து புறப்பட்டாள். சிவன் தடுத்தும் கேட்கவில்லை. அங்கேதான் விதி விளையாடியது. யாகசாலைக்கு சென்ற சதிக்கு கிடைத்தது வரவேற்பு அல்ல, வசவு சொற்கள். சுடுகாட்டு பேயுடன் திரியும் நீ இங்கே ஏன் வந்தாய் என்று தட்சன் சதியையும் சிவனையும் கேவலமாக பேசினார். தன் கணவனின் மானம் போன இடத்தில் உயிர் வாழ விரும்பாத சதி, தட்சா, உன் ரத்தத்தில் உருவான இந்த உடல் எனக்கு வேண்டாம் என்று கூறி தனக்குள் இருந்த யோக கனலை எழுப்பி அங்கேயே எரிந்தாள். சதி இறந்த செய்தி கைலாயத்தை எட்டியது. அமைதியே உருவான சிவன் ஆவேசத்தின் உச்சத்திற்கு சென்றார். தட்சனின் ஆணவம் அழிக்கப்பட்டது. ஆனால் சதி இல்லா உலகம் சிவனுக்கு சூன்யமானது. சதிதேவி தீயில் விழுந்து மறைந்த பிறகு சிவன் அடைந்த துயரமும் கோபமும் பிரபஞ்சத்தையே அசைத்து பார்த்தது. சதிதேவி இறந்த துக்கத்தில் சிவன் அவளுடைய எரியாத உடலை தன் தோளில் சுமந்து கொண்டு பித்தனை போல உலகம் முழுவதும் அலைந்தார். அவர் ஆடிய ருத்ரதாண்டவம் பிரபஞ்சத்தின் சமநிலையை குலைத்தது. அவர் அடங்காத துயரத்தில் இருந்ததால் உலகம் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டது. சிவனின் கவனத்தை அந்த உடலிலிருந்து திசை திருப்பவும் அவரை சாந்தப்படுத்தவும் விஷ்ணு தந்திரமாக செயல்பட வேண்டியிருந்தது. இறந்த உடலை சுமந்து திரிவது ஒரு யோகிக்கு அழகல்ல. அந்த உடலை அவரிடமிருந்து பிரித்தால்தான் அவர் மீண்டும் தனது தியான நிலைக்கும் உலகை காக்கும் பணிக்கோ திரும்புவார் என்று விஷ்ணு கருதினார். சிவன் யாரையும் தன் அருகில் நெருங்க விடவில்லை. அதனால் விஷ்ணு நேராக செல்லாமல் தனது சுதர்சன சக்கரத்தை ஏவினார். அந்த சக்கரம் சிவனின் தோளில் இருந்த சதிதேவியின் உடலை மெல்ல மெல்ல 51 துண்டுகளாக சிதைத்தது. உடல் துண்டுகள் ஒவ்வொன்றாக விழவிழ சிவனுக்கு தெரியாமலேயே பாரம் குறைந்தது. சதிதேவியின் உடல் பாகங்கள் பாரத தேசம் முழுவதும் 51 இடங்களில் விழுந்தன. அந்த இடங்கள் ஒவ்வொன்றும் சக்தி பீடங்களாக மாறின. இப்படி உலகெங்கும் சக்தியின் அருள் பரவ வேண்டும் என்பதற்காகவே விஷ்ணு அந்த செயலை செய்தார். கடைசி துண்டு விழுந்த பிறகுதான் சிவன் கண் விழித்து பார்த்தார். தன் கையில் சதி இல்லை என்பதை உணர்ந்து மௌனத்தில் ஆழ்ந்தார். அதன் பிறகே அவர் மீண்டும் தியானத்திற்கு சென்று பிறகு பார்வதி தேவியின் வருகைக்காக காத்திருந்தார். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள் என்பதுதான் பிரபஞ்ச விதி. அதே சதிதான் பின்னாளில் பார்வதியாக பிறந்து மீண்டும் சிவனை அடைந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.